பாருங்க 7 பில்லு இருக்குது பாருங்க. என்னுடைய பையன் வந்து மருமக பையன்லாம் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க, மீனாட்சி ஹாஸ்பிட்டலில். அப்போ ஒருத்தரும் ஃப்ரெண்டுங்கள்லாம் சேர்ந்து எனக்கு இந்த நகையெல்லாம் கொடுத்தாங்க. அதுவும் ஒரு பேங்கில் அடமானம் குறைச்ச அமௌண்ட்டுக்கு வச்சுருந்தாங்க. எனக்காக பேங்கு மாற்றி எனக்கு இந்த நகையெல்லாம் கொடுத்தாங்க. நான் வாங்கி என் பிள்ளைங்களை காப்பாற்றிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு, என் தங்கச்சிட்ட கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு நான் என்ன பண்ணேன்னா, சிங்கப்பூர் என் வயிற்று பழப்புக்காக சிங்கப்பூர் போனேன் வேலைக்கு. போயிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கோம், நகையை மூட்டுக்கப்பா அப்படின்னு சொன்னேன். அவங்க வந்து அவங்க செல்வி தான் வரணும், கையெழுத்து அடமானம் வச்சவங்க தான் வரணும், அடமானம் வச்சவங்க தான் வரணும்னு சொல்லிட்டாங்க. இதனால் நான் திரும்பி சிங்கப்பூர்லேருந்து வந்து நகையெல்லாம் கேட்க போகிறப்ப நகை ஏலம் விட்டாச்சுன்ட்டாங்க. நான் ஜிபேயில் 1,14,000 வட்டி கட்டியிருக்கேன். ஜிபேயில் அவங்க மக பேருக்கு வட்டி கட்டியிருக்கேன். இங்கே பாருங்கள், அவங்க மக பேருக்கு வட்டி கட்டியிருக்கேன். நிறையா 9,000 15,000 எவ்வளோதெல்லாம் எனக்கு கையில் கிடைக்குதோ எல்லாத்தையுமே நான் வட்டி கட்டியிருக்கிறேன். இப்போ நகை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நானும் தாசில்தார் ஆஃபீஸ் போயிட்டேன், கலெக்டர் ஆஃபீஸ் போயிட்டேன், எஸ்பி ஆஃபீஸ் போயிட்டேன். இப்படி என்னென்ன எங்கெங்கெல்லாம் போகணுமோ என்னட்ட ஃபுல்லாக எவிடன்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வக்கீல் நோட்டீஸ் எனக்கு விட்டாங்க, அவங்களுக்கும் நான் விட்டுட்டேன். அவங்க வந்து போர்ஜரி பண்ணிட்டு நின்றுட்டுருக்காங்க. எனக்கு வந்து யாருக்கிட்டையும் போனாலும் அவன் காசை கொடுத்து எல்லாத்தையும் அமுக்கி காசை கொடுத்து அடித்து வச்சிடறான். தாலுக்கா ஆஃபீஸு போனாலும் கலெக்டர் ஆஃபீஸ் போனாலும். இங்கே பாருங்கள், ஓம் முருகா அடகு கடையில் அடமானம் வச்ச சீட்டு. ஓம் முருகா அடகு கடை வலங்கிமான். அவருடைய பெயர் கார்த்தி, பொண்ணோட பெயர் வந்து கீர்த்தி. ஏன்னா எல்லோரும் சேர்ந்து என்னை ஏமாற்றிட்டாங்க. 20 பவுன். என்னுடைய பையன் மருமக ஆக்சிடெண்ட்டு உடம்பு முடியாமல் போனப்போ நான் வந்து என் பிள்ளைங்களுக்காக ஊரா விட்டு நகை பக்கத்தில் உள்ளவங்களாம் பேங்கில் குறைச்ச வட்டிக்கு வச்சுருந்ததெல்லாம் வாங்கி என் பிள்ளைய நான் காப்பாற்றுறதுக்காக எல்லோரும் நகை கொடுத்து என் பிள்ளைய காப்பாற்றினாங்க, என் மருமகளை காப்பாற்றினாங்க. இப்போ என்னன்னா, நான் வந்து சிங்கப்பூர் போயிட்டேன். கையெழுத்து போட்டு என் தங்கச்சிட்ட ஏம்மா நகையை முட்டு அவங்களுக்கு கொடுத்து அப்படின்னு சொல்லி என் தங்கச்சிட்ட கொடுத்துட்டு போயிட்டேன். இப்போ என் தங்கச்சி போய் 1 வருஷமாக கேட்குறதுக்கு என் தங்கச்சி அடிக்க வந்திருக்காங்க, திட்டியிருக்காங்க. நீங்கள் எப்படி நகையை அமுக்க வரலாம், வச்சவங்க தான் வரணும் அப்படின்ட்டாங்க. நானும் 1 வருஷத்தில் கிளம்பி வந்துட்டேன். நகையை மூக்க போனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நகையை ஏலம் விட்டுட்டேன்ட்டாங்க. ஏலம் விட்டுட்டேன்னு சொன்னால் நான் இவ்வளோ வட்டி கட்டியிருக்கேன். 1,14,000 ஜிபேயில் என் மருமக மூலியமாக வட்டி கட்டியிருக்கேன். ஏன்னா இப்போ வந்து நகை இல்லைங்கிறாங்க. நாங்களும் கலெக்டர் ஆஃபீஸு போயிட்டோம், போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டேன், எஸ்பி ஆஃபீஸ் போயிட்டேன். யாரெல்லாம் எங்கெங்கே பார்க்கணுமோ எல்லாமே பார்த்தாச்சு. உண்மையும் நேர்மையும் என்கிட்ட இருக்குது. அவன் திருட்டுத்தனமாக நகையை விற்றுட்டேங்கிறான், அடமானம் வச்சுட்டேங்கிறான், ஏலம் விட்டுட்டேங்கிறான். இதுக்கு போலீஸ்காரங்க தனது இருக்காங்க. அப்புறம்